ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் சவுந்தரா ஃப்ரம் சவுந்தராசனா. இன்றைக்கி டே 28ல் எலிஃபண்ட் டிசைன்ஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லா டிசைன்ஸுமே நான் கொடுத்த டாப்பிக்கில் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இதுதான் லாஸ்ட் டிசைன். இந்த எலிமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு 2-3 டேஸ்க்கு ப்ரைடல் டிசைன், செமி ப்ரைடல், அந்த மாதிரி ஃபுல் ஹேண்ட் டிசைன் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட்டு எலிஃபண்ட். அதில் ஃபர்ஸ்ட்டு பேபி எலிஃபண்ட் பார்க்கலாம். அதுக்கு பேபி எலிஃபண்ட்டுக்கு ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இங்கே தும்பிக்கைக்கு இன்னொரு கர்வ், இங்கே இன்னொரு ஒரு யூ போட்டுக்கோங்க, ரிவர்ஸில் யூ, இங்கேயும் ஒரு கர்வ். இப்போ இது எல்லாமே அட்டாச் பண்ணிக்கோங்க. ஹைஸுக்கு ஒரு டாட் வச்சு யானை மேலே துணி போட்டுருப்பாங்களே, ஸோ அந்த துணிக்கு ஒரு டிசைன், சும்மா சின்னதாக ஒரு டிசைன் கொடுக்குறேன். ஃபில்லிங் கொடுத்து சிம்பிளான ஃபில்லிங் தான். இப்போ பேலன்ஸ் இங்கே வந்து ஃபுல்லாக ஷேடிங் கொடுத்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஷேடிங் கொடுத்து ஃபில் பண்ணி, இது ஒரு பேபி எலிஃபண்ட். இன்னொரு பேபி எலிஃபண்ட்டும் பார்க்கலாம். அதுக்கு ஃபேஸ் போட்டு இந்த மாதிரி தும்பிக்கை போட்டுக்கோங்க. இங்கே காதுக்கு ஒரு சி, ரிவர்ஸில் சி போட்டுக்கோங்க. இந்த தும்பிக்கையிலேருந்து அப்படியே ஃபேஸோட கொண்டு வந்து காதுக்கு இப்போ பாடி பார்ட்டு போட்டு, இது கால், இது இன்னொரு கால் இருக்க நெயில்ஸ்க்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? இது இன்னொரு கால். இது பேபி எலிஃபண்ட். இது இன்னொரு டைப் ஆஃப் பேபி எலிஃபண்ட். இதுக்கும் அந்த துண்டுக்கு ஒரு டிசைன், சிம்பிளான ஃபில்லிங்ஸ் கொடுத்து முடிச்சுக்கிறேன். இதுவும் இன்னொரு ஒரு பேபி எலிஃபண்ட். இப்போ பெரிய ஒரு எலிஃபண்ட் பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பாக இப்படி வரைஞ்சிக்கோங்க ஃபேஸ்க்கு. செகண்டு தும்பிக்கைக்கு இப்படி போட்டுக்கோங்க. தேர்ட் ஸ்டெப்பு ஃபேஸ் போட்டு தும்பிக்கை, அதுக்கப்புறம் ஹியர், இது தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த்து ஸ்டெப்பு ஹியர் போட்டாச்சா, இப்போது வாய். ஃபிஃப்த்து பல்லு, இந்த தந்தம் இருக்குல்ல, அந்த தந்தம் போட்டு இங்கேருந்து அந்த தும்பிக்கை. ஓகேவா? இங்கேருந்து ஒரு தும்பிக்கை. இது ஃபிஃப்த் ஸ்டெப்பு. தந்தம் போட்டு தும்பி போட்டு இதுலேருந்து பாடிக்கு. இங்கே ஃப்ரண்ட்டில் மணி தொங்கிடுவாங்கள்ல, ஸோ அதுக்காக இங்கே ஒரு டிசைன் போட்டுட்டு, இங்கே லைன் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு, காலுக்கு ரெஃபரன்ஸ்க்காக இங்கே ஒரு லைன் போட்டு, நீ இப்படி தான் ஒன்று ஃப்ரண்ட்டில் வர மாதிரியும் போடலாம், இல்லையா பேக்கில் இருக்கிற மாதிரியும் நீங்கள் லெக்கு போடலாம். இங்கே வால், இங்கே அந்த துண்டு, உள்ள சிம்பிளாக ஏதாவது ஒரு டிசைன். இதுதான் ஒரு ப்ராப்பரான ஒரு எலிஃபண்ட் வரைகிறது. இப்படி தான் வரையணும். கண்ணுக்கு இந்த மாதிரி. ஓகேவா? இப்போ இதே கோலில் போடுவோம். ஃபஸ்ட்டு எப்படி சொன்னேன், ஃபேஸுக்கு ஒரு யூ மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு தும்பிக்கை, நெக்ஸ்ட்டு இயர் வந்து இந்த மாதிரி. இதுக்கப்புறம் ஃபேஸ், அதை வாய், இங்கே தந்தம், தந்தத்துலேருந்து தும்பிக்கைக்கு ஃபுல் போட்டுட்டு, இங்கேருந்து பாடி, இங்கேருந்து பாடி, கீழே ஒரு ரெஃபரன்ஸ் லைன் போட்டுக்கோங்க. இங்கே அந்த மணி, ஒரு ஜுவல்ல மாதிரி இங்கே ஒரு டிசைன் போட்டுக்கோங்க சிம்பிளாக. இங்கே வந்து கால், இப்போ இது பேக் சைட் கால். இது ஃப்ரண்ட் கால், பேக்கில் வர மாதிரி. இது பேக் கால், அது பேக்கில் வர மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கு ஃப்ரண்ட்டில் அந்த காலில் இருக்கிற நெயில்ஸ் ஃபுல்லாக. இப்போ இதுக்கு இந்த துண்டு, மேலே போடுற துண்டு, இதுக்குள்ளே சிம்பிளான ஒரு டிசைன் தான் கொடுக்குறேன். கிரிட், சிம்பிளான கிரிட். இது உள்ள டிசைன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக கொடுத்தாவே போதும், ரொம்ப ஹெவியாலாம் கொடுக்க வேண்டாம். நெகட்டிவ் ஃபீலிங்காக கூட கொடுக்கலாம் இதில். ஓகேவா? இந்த மாதிரி செக்குடு டிசைன் கொடுத்துறேன்.
அப்புறம் வால், கண். அவ்வளோதான், சிம்பிளாக ஒரு எலிஃபெண்ட். ஓகே காய்ஸ், இது எந்த ஒரு டிசைன் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக பார்த்தோமா, இதிலே கொஞ்சம் ஒர்க்கோட டிசைன் அதெல்லாம் வச்சு அடுத்து பார்க்கலாம். இதே மாதிரி தான் ஃபேஸ் போட்டுக்கோங்க, தும்பிக்கை, காது போட்டுட்டு வாய், இதில் தும்பிக்கை போட்டு காலு, இது பேக் காலு, சென்டர் அடிப்பகுதி, இங்கே மடங்கி இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட் காலு, இது அந்த சைடு இருக்கிறது. எல்லாத்துக்குமே நெயில்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே வால், இதில் டார்க் ஷேடிங் கொடுத்து இதுக்கு மேலே லைன்ஸ் கொடுத்து ஒரு ஹம்ஸ். அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும். இப்போ இதுக்கு கொஞ்சம் டிசைன் இருக்கணுன்றதுக்காக இங்கே காது கொஞ்சம் மடங்கின மாதிரி ஒரு எஃபெக்ட்டுக்கு இங்கே ஒன்று போட்டு சென்டராக ஒரு டிசைன். கோயிலில் காதல், கோயிலில் இருக்கிற யானைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காதெல்லாம் டிசைன்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி. அதே மாதிரி இங்கே ஃபேஸ்லேயும் ரொம்ப சிம்பிளான டிசைனை போடுங்க போதும். அதே மாதிரி இந்த தும்பிக்கையிலையும் இங்கே மணி, இதில் சும்மா மணி தொங்குற மாதிரி. இங்கே அந்த துண்டுக்கு டிசைன். இதை சுற்றி வெளியே ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே ஏதாச்சும் சிம்பிளாக ஒரு டிசைன் நான் ஸ்வால் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு டாட். ஓகேவா, இது கொஞ்சம் டிசைன்ஸ் கொடுத்து பண்ணுற எலிஃபெண்ட். இந்த பேபி எலிஃபெண்ட் கூட அம்பர்லா இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் போடலாம். அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று வரைஞ்சிக்கோங்க. அதில் 2 சைடு பேபி எலிஃபெண்ட் வர மாதிரி 2 பேபி எலிஃபெண்ட் இருக்கிற மாதிரி அவுட்லைன். சென்ட்ரலில் அம்பர்லாக்கு ஒரு லைன், அம்பர்லாக்கு மேலே ஒரு அம்பர்லா ஷேப் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி போட்டு ஷேப் கொடுத்துருந்துக்கிறேன். அதை வச்சு இந்த மாதிரி எந்த டிசைன்ஸ் போட்டாலுமே ஃபஸ்ட்டு லைட்டாக போடுங்க. லைட்டாக லைன் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதை டார்க்கிங் பண்ணுங்கள், சரியா? டார்க்காக வரைஞ்சிட்டா நம்மளால் திரும்ப ரப் பண்ண முடியாது, ரப்பனால அது தெரியும். இங்கே டபுள் லைனாக கொடுக்குறேன் ஒரு டிசைன் கொடுக்குறதுக்கு. இப்போ இங்கே இந்த எண்டு ஃபுல்லாகவே மேலையோடு அட்டாச் பண்ணிக்கிறேன். நான் அம்பரலாஸ் ஃபுல்லாகவே நெகட்டிவ் ஃபீலிங்காக தான் கொடுக்க போகிறேன், ஸோ அதனால் டபுள் லைனாக நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இங்கே ஹம்ஸ். ஓகேவா, இங்கே ஹம்ஸ் வரைஞ்சிட்டு இப்போ இது ஃபுல்லாக ஷேடிங் கொடுத்து ஃபில் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஷேடிங் கொடுத்துட்டு மேலே ஒரு இது மாதிரி இருக்கும்ல, அதுக்காக ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு பெருசாக. இப்போது இந்த அம்பரலாவை ஸ்டிக்கு நீட்டாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த அம்பரலோட ஸ்டிக்கு வரைஞ்சாச்சு. இங்கே ஏதாவது தொங்குற மாதிரி ஏதாவது போடனாலும் போட்டுக்கோங்க, இல்லை அப்படியே விடனாலுமே விட்டுக்கோங்க. நான் சும்மா ஒரு வைன்ஸ் மாதிரி போடுறேன். இப்போது பேபி எலிஃபண்ட் இதுக்கு இந்த பேபி எலிஃபண்ட்டோட கர்வ் வரைஞ்சிட்டு இப்போ தும்பிக்கை
இங்கே லெக்குக்கு ஒரு யூ மாதிரி போட்டு கீழே ஷேடிங். இங்கே டிசைன் இது அம்பரலாலாம் வச்சு கொஞ்சம் ஹெவியாக போட்டதுனால கொஞ்சம் டிசைனுமே கொஞ்சம் ஃபில்லிங். இந்த ஒரு டிசைன் கொஞ்சம் பெருசாக போடுங்க. நான் நார்மலாக பேசிக்கான ஃபில்லிங்காக கொடுக்குறேன், பட் பெருசாக கொடுக்குறேன், அவ்வளோதான். ஓகேவா? இதே மாதிரி தான் அந்த சைடும். இங்கே அந்த லெக்குக்கு மாதிரி இங்கே போட்டுக்கோங்க. இங்கேயுமே சும்மா ஒரு சின்னதாக ஒரு டிசைன் ஹெட்டில் இருக்கிற மாதிரி போட்டு இங்கேயே ஃபுல்லாக ஒரு சைடு முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி தான் இந்த சைடுமே. இது பேபி எலிஃபண்ட் வச்சு அம்பரலா வச்சு போட்டுரும். இதை நீங்கள் பெல்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் அப் டிசைனாகவும் போடலாம். ஓகேவா? இது ஒரு டிசைன். இப்போ இன்னொன்று, யானை வந்து மேலே தும்பிக்கும் காலும் மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு இதில் மட்டும் மாதிரி போட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அதாவது ஹெட் பார்ட்டு, அதுலேருந்து தும்பிக்க ஃபஸ்ட்டு ஹெட் பார்ட்டு மேலே இருக்கிற மாதிரி தும்பிக்கு மேலே இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அங்கேருந்து கீழே வாய், இங்கேருந்து அப்படி ஹியர்ஸ். ஹியர் வந்து இது வந்து யூ மாதிரி கொடுத்துருக்கேன், தெரியுதா? இங்கே ஹெட்டில் அந்த டிசைன்ஸ் போட்டுக்கோங்க. ஏதாவது சிம்பிளான ஹெட் டிசைன். இங்கே கண்ணு, இங்கெல்லாம் ஃபுல்லாக ஷேடிங்காக கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபேஸு தும்பிக்கு எல்லாமே ஒரு ஷேடிங் கொடுத்துட்டு, காதுக்கும் ஒரு மாதிரி லைன்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க ஷேடிங்க்கு. ஓகேவா? இப்போ பாடி பார்ட்டு இங்கேருந்து அப்படியே இப்படி வர மாதிரி, இதில் கால் மேலே தூக்குற மாதிரி தானே சொன்னேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஜுவல் செட் போட்டுக்கோங்க மேலே. இங்கே வளைஞ்ச மாதிரி, ஏன்னா கால் மேலே தூக்கிட்டு இருக்கலாம், ஸோ அந்த மாதிரி வளைஞ்ச மாதிரி இங்கே ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. இங்கேயுமே பக்கத்தில் அதே மாதிரி இன்னொரு கர்வ், ரெண்டு காலும். ஓகேவா? இந்த மாதிரி. அப்புறம் ஆஸ் யூஷுவல் இந்த காலுக்கு நம்ம டிசைன்ஸ் கொடுப்போம், அந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுப்போம் சிம்பிளாக. நான் மோஸ்ட்லி எப்பயுமே இதான் இப்படி தான் கொடுப்பேன். இந்த டார்க் லைன், டபுள் லைன், அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு அம்பு. இதுதான் மோஸ்ட்லி நான் கொடுப்பேன் நான் காலுக்கு. இல்லைனா வெறும் இந்த டார்க் லைன் பண்ணிட்டு டபுள் லைன் மட்டும் கொடுத்தா கூட ஓகே தான். இப்போது இங்கேருந்து பாடி கீழே இப்படி வர மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. இங்கேருந்து பேக் சைடு இருக்கிற கால் இது கீழே தரையில் தானே இருக்குது, ஸோ ஆனால் கொஞ்சம் தூக்குற மாதிரி போடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி
அதே மாதிரி இந்த இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து அடுத்த காலுக்கு முடிச்சுக்கோங்க. இப்படி கொண்டு வந்துட்டு அடுத்த கால். ஓகேவா? இந்த மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அங்கங்கே ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி எல்லாம் தெரியறதுக்கு கொஞ்சம் அங்கங்கே ஷேடிங்லாம் கொடுத்து லைன்ஸ் கொடுத்துக்கோங்க. எந்த டிசைன் வரைஞ்சாலும் கடைசியில் டார்க் லைன் கொடுக்கணும். அப்போ தான் அதை பார்க்க நல்லா ஹைலைட்டிங்காக தெரியும். அப்புறம் இங்கே கொஞ்சம் மடங்கி இருக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் எஃபெக்ட்டுக்காக ஒரு கட்டிங். இங்கேயுமே அதே மாதிரி ஓகேவா? இந்த மாதிரி அவங்க ஷேடிங் கீழே ஃபுல்லாக ஷேடிங் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துக்குமே டார்க் லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே பிளாங்காக இருக்கீங்க, நம்ம அந்த துண்டு கொடுக்கல. ஸோ இப்போ அதுக்கு ஒரு துண்டு இங்கே கொடுக்குறேன். இதுக்கு நான் நெகட்டிவ் ஃபில்லிங் மாதிரி தான் கொடுக்க போகிறேன். அதுக்கு ஃப்ளவர் தான். இந்த மாதிரி ஃப்ளவர் கொடுத்துட்டு லீவ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் லோட்டஸ் கூட கொடுக்கலாம், எது வேணாலுமே கொடுக்கலாம். கிரிட் டிசைனு இல்லை நெகட்டிவ் ஃபில்லிங்கு எது வேணாலுமே நீங்கள் கொடுக்கலாம். இல்லை நார்மலான ஃபில்லிங் கூட நீங்கள் இந்த டிசைனாக கொடுத்துக்கலாம். இங்கே ஆனால் போடுற டிசைனுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பெரிய எலிஃபேண்ட் இல்லை ஹெவியான ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் நார்மல் கொஞ்சம் ஹெவியான ஃபில்லிங்காக கொடுத்துக்கோங்க. ஹெவி கூட ரொம்ப ஹெவியானதாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஓரளவுக்கு இருந்தால் ஓகே. ரொம்ப கஷ்டமான டிசைன்ஸ் எல்லாம் கூட போடக்கூடாது, நல்லா இருக்காது. இதை சுற்றி ஹாம்ஸு நான் கொஞ்சம் எலிஃபென்ட்ஸ் தான் சொல்லி கொடுக்குறேன். இதை வச்சு நீங்கள் நிறைய டிசைன்ஸ் போடலாம். நீங்கள் போட்டு எனக்கு அனுப்புங்க. இப்போது இது மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது, பட் மேலே ஏதாவது ஒரு டிசைன் போட்டால் நல்லாயிருக்கும்ல. அதுக்கு ஏதாச்சும் சின்னதாக ஒரு கொடை மாதிரி போடலாம். நான் சின்னதாக ஒரு கொடை தான் போடுறேன், சும்மா அதை தூக்கி மேலே பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி. சிம்பிளாக ஒரு கொடை தான். ஓகேவா? இப்போ இதுக்குலாம் ஸ்டிக்கர் ஓகேவா? பார்க்க க்யூட்டாக இருக்குல்ல? இது ஒரு டிசைன், இது ஒரு டைப் ஆஃப் எலிஃபண்ட். ஓகே, இப்போது இன்னும் ஒரே ஒரு டிசைன், இன்னும் ஒரே ஒரு எலிஃபண்ட் மட்டும் நான் போடுறேன்.
அது வந்து பெல்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், கன்சிக்யூட்டிவாக கண்டினியூஸாக போடுற மாதிரி வரும். அந்த மாதிரி ஒரு டிசைன். அதுக்கு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு லைன் மேலேயும் கீழேயும் போட்டுக்கோங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு எலிஃபெண்ட் எப்படி போடுவோம், ஃபேஸு, கீழே தும்பிக்கை, அது கீழே லைன் போட்டோம்ல அது வரைக்கும் தும்பிக்கைக்கு, அப்புறம் ஹியர்ஸ், ஃபேஸ் போட்டு தந்தம், அங்கேருந்து தும்பிக்கை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கேருந்து பாடி இதே மாதிரி திரும்பவும் ஃபேஸு, தும்பிக்கை, இயர்ஸ், வாய், தந்தம், இங்கேயும் தும்பிக்க முடியாது. இங்கேருந்து ஒரு பாடி, இங்கே எனக்கு ஸ்பேஸ் 2 தான் வருது, ஸோ 2 மட்டும் நான் போட்டு இங்கே இந்த பாடிக்கு அந்த துண்டு போடுவோம்ல, ஸோ அந்த துண்டு அதே மாதிரி இங்கேயும் போட்டு இங்கே கண்ணு, இங்கே டிசைன். அதே மாதிரி இங்கேயுமே டிசைன். ஓகேவா? இப்போது இங்கே அந்த நெக்கு சைடு ஜுவல் போடுவோம்ல, அதுக்கு ஒரு ஜுவல் போட்டுக்கோங்க. எலிஃபன்ஸ் டிசைன் போடும்போது இந்த மாதிரி இதுக்கு கன்சிக்யூட்டிவாக, இப்போ இந்த இதுக்கு இந்த கர்வ் போடுறீங்க, அது அடுத்ததுக்கு அதே மாதிரி, இப்போ இதுக்கு கண்ணு போடுறீங்க, அதே மாதிரி இதுக்கும் கண்ணு போடணும். அட் டைமில் இது முடிச்சுட்டு இதுக்கு முடிச்சிருங்க. அந்த மாதிரி டிசைன் போட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். சரியா? இப்போது இதில் லெக்ஸு, இந்த மாதிரி லெக்ஸ் போட்டுக்கோங்க. இது ஃப்ரண்ட் லெக்கு கொஞ்சம் மடக்கி நான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த லெக்ஸும் இங்கே கொஞ்சம் வளைஞ்சு இங்கே லெக்ஸ் ஃபஸ்ட் லெக் போடுங்க. அடுத்த லெக்ஸும் அடிப்பகுதி வளைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி வர மாதிரி பேக் லெக்ஸ் இந்த மாதிரி. இங்கே ஆஸ் யூஷுவல் அதே நெயில்ஸ்க்கு அந்த டிசைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி. இப்போ இங்கே சிம்பிளான டிசைன் நான் செக்கு தான் கொடுக்குறேன். இந்த மாதிரி சிம்பிளான ஒரு டிசைன் போட்டுக்கோங்க. இருக்கும். இப்போ இது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சென்டரில் கிரிட் டிசைன்ஸோ இல்லை ஃபில்லிங்கோ எதை கொடுத்தாலும் ஒரே மாதிரி தான் கொடுக்கும். ஒரு எலிஃபெண்ட்டுக்கு வேறையோ இன்னொரு எலிஃபெண்ட்டுக்கு வேறையெல்லாம் கொடுக்கக்கூடாது. சரியா? இதுக்கு நடுவில் ஃப்ளவர் மாதிரி இந்த மாதிரி எடுத்து கொடுத்துக்கிறேன். நான் இது டார்க் லைன் கிரிட் தான் கொடுத்துருக்கேன், தெரியுதுல? ஏன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் கொடுத்து டார்க் லைன் கிரிட் கொடுத்து அதில் இந்த ஃப்ளவர் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி
த்ரெட் டிசைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக டார்க்னிங் பண்ணிக்கோங்க. திக் லைன்ஸ் கொடுத்து ஃபுல்லாக டார்க்னிங். இந்த மாதிரி டார்க் லைன் கொடுத்து அதையே ஃபில் பண்ணிடுங்க. ஓகே காய்ஸ், இன்றைக்கி எலிஃபண்ட் டிசைன்ஸ் கொஞ்சம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அட்வான்ஸ்லேருந்து பேசிக்லேருந்து ஃபுல்லாகவே நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு ஹோம்ஒர்க் அனுப்பிச்சு விடுங்க. இதே மாதிரி இன்னும் நீங்கள் இதை வச்சு இன்னும் நிறையா டிசைன்ஸ் கிரியேட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. இன்னோட நம்ம எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே எல்லாமே கிளாஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு, எல்லாம் பார்த்துட்டோம். இன்னும் அடுத்த ஒரு 3-4 டேஸ் கிளாஸ் வந்து பிரைடல் டிசைன், செமி பிரைடல் டிசைன், பேபி ஷவர் டிசைன்ஸ், ஃபுல் ஹேண்ட் டிசைன்ஸ் அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதோட கிளாஸ் முடிஞ்சிடும். ஓகே, இதை சொல்லிக் கொடுத்ததெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஓகே, பாய்.